நாட்டு மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறார்கள். நன்றி விஜய் அவர்களே. புதிதாக கட்சி ஆரம்பிப்பதாக கூறியிருக்கும் நடிகை விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கருத்தாக குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி லெட்டர் பேட் வடிவில் எழுதியிருக்கிறார். இன்னும் அவர் பத்திரிகையாளர்களையோ மக்களையோ சந்தித்து பேச தொடங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அரசியலுக்கு வரப்போகிறவர் என்ற முறையில் ஒரு அரசியல் கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதல் வரியிலேயே 10 ஆண்டுகால பாஜக ஆட்சிக்கு மிக பெரும் பாராட்டை அவர் தெரிவித்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. மத நல்லிணக்கத்தோடு நாட்டில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலில் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது கடந்த 10 ஆண்டு காலமாக காங்கிரஸ், திமுக போன்ற இந்தியாவை புள்ளி வைத்து பிரித்த கட்சிகள் செய்து வந்த போலியான பொய் பிரச்சாரத்திற்கு சம்மட்டி அடியாக இருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகிறது. அதாவது காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் இதுநாள் வரை பாஜக ஆட்சியில் மக்கள் ஜாதி மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் போலியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தன்னுடைய முதல் அரசியல் பதிவின் முதல் வரியிலேயே நாட்டின் மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டதன் மூலம் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஜாதி மத துவேஷம் எதுவும் இல்லாமல் மக்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாவித்து அன்போடு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் விஜய். அரசியல் என்றாலே குழப்பங்கள் நிறைந்தது என்பதற்கு விஜய் அவர்களும் விதிவிலக்கல்ல என்பது அடுத்து வந்த வரிகளில் புரிகிறது. இந்த போலி அரசியல்வாதிகள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை குறித்து இதற்கு முன்னால் வெளியிட்ட பல கருத்துக்கள் அவரை குழப்பி இருக்கலாம். பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தும் சட்டம் என்று அவர் குறிப்பிடுவதால் எங்கே அது மக்களை பிளவுபடுத்துகிறது என்ற விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. மனம் போன போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கப் போகும் அரசியல்வாதியாகவே இருக்கப் போகிறார் என்றால் கடைசி வரை சோசியல் மீடியாவில் லெட்டர் பேட் அரசியல் செய்து கொண்டு தாராளமாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய நடிகர் என்ற வெளிச்சம் மூலம் அரசியலில் சாதிக்க நினைப்பதாக இருந்தால் நிச்சயமாக தன்னுடைய 4 வரி அறிக்கையை பற்றி 4 பக்கங்களில் விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்க நேரிடும். கடைசியாக இந்தியாவின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு கொண்டு வரும் ஒரு சட்ட திருத்தத்தை மாநில அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விஜய் ஆலோசனை வழங்குகிறார் என்றால் அதற்கான சட்ட நுணுக்கங்கள் ஏதாவது தெரியுமா என்பதையும் அவரே விளக்க வேண்டும். அம்பேத்கரை படிக்க வேண்டும் என்று மேடையில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். நாங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை படித்தவரையில் பெரும்பான்மை இந்தியரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மேற்கொள்ளும் சட்ட திருத்த நடவடிக்கையை மாநில அரசு தடுக்க முடியாது. ஒருவேளை அம்பேத்கரை அதிகமாக விஜய் படித்திருந்தால் அதற்கான விளக்கத்தை அவரே கொடுப்பார் என்று நம்புவோமாக.